யாரும் இல்லை. இப்படி ஸ்ட்ரைட்டா போங்க, ஸ்ட்ரைட்டா நேரா போங்கன்னு சொல்றாங்க முதல்ல. அப்புறம் அப்படிக்கா லெப்ட்ல டர்ன் பண்ணீங்கன்னாங்கிறாங்க. இப்படிதான் பேசுறாங்க. இது இதுவே ஒரு விதமான தடை தான். அந்த மக்களே மக்களுக்கு அவங்களே அவங்களுக்குள்ள போட்டுக்கிட்ட தடை தான். இதுதான பிரச்சனையா இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த நிலை உருவாகாம என் நாட்டு மக்கள் பாத்துக்கணும். சாதாரண ஒரு தானி ஓட்டுநர்கிட்ட கூட, தானின்னா உங்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட சொல்றேன், அவர்கிட்ட போய் ஒரு வழி கேளுங்களேன். ஸ்ட்ரைட்டா போங்க, இமிடியேட்டா லெப்ட்ல கட் பண்ணுங்க, அப்புறம் ரைட்ல டர்ன் பண்ணுங்க, அப்புறம் ஸ்ட்ரைட்டா போங்க, ஒரு குட்டிச்சேர் வரும் முட்டிச்சாங்கிற மாதிரியே வழி சொல்லுங்க. நான் அண்ணன் தொடக்கத்தை தம்பி படம் எடுத்துக்கும் போது தானியில தான் பயணம் செய்வேன். அந்த தம்பிகிட்ட இடதுபுறம் திரும்பிப்பான்ட்டு ஓட்டுநர்கிட்ட. இல்ல ரொம்ப நேரம் அவர் இந்த கை விட்டு யோசிக்கிறாரு, இந்த கை விட்டு யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு வண்டி பற்றா உண்மையிலேயே மொழிப்பட்டு இருக்கிற நல்ல தமிழ் தகப்பனுக்கு நம்ம பிறந்திருந்தோம்னா நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? என்னடா கிரியேஷன்ஸ், பிரசன்ஸ், கம்பைன்ஸ், என்டர்டைனர்ஸ், என்னது நிறுவனம் எங்க, திரைக்களம் எங்க, படைப்பகம் எங்க? ஏன் அப்படி பேர் வைக்க கூடாது சொல்லுங்க பாப்போம். என்ன நீ என்ன வெள்ளக்காரனா? நம்ம அப்பே பேருக்கு முன்பு வர முதல் எழுத்தை எதுக்கு ஆங்கிலத்துல போடணும்? மூ நடராசன் எழுத வேண்டிய எம் நடராசன். எத்தனை காலத்துக்கு இதுக்கெல்லாமா போராட்டம்? எந்த விளம்பர பலகையிலேயோ எந்த தெருக்களின் பெயரிலேயோ தமிழ் இல்ல. ஸ்ட்ரீட், எக்ஸ்டென்ஷன், அவென்யூ, செக்டர், காலனி, பிளாட்ஸ் இப்படிதான் இருக்குதே ஒழிய அடுக்ககம், நிலச்சாலை, பிரிவு, விரிவு, தெரு என்று எங்கும் இல்ல. வணிக நிறுவனங்கள் தமிழகத்தின் தமிழ் தெருக்களில் தமிழ் இல்லை. மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிலரா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில்.